ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த புதிர்களுக்கான அனைத்து புதிர்களுக்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது அந்த குறிப்புகள் வந்து முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும், அது ஒரு குறிப்பு. மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அது ஒரு குறிப்பு. அதுபோக அந்த ஒவ்வொரு குறிப்புகளுக்குமான கூடுதல் குறிப்பு, மேலும் ஒரு கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே ஒவ்வொரு புதிர்களுக்குமான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் தான் இன்றைக்குமான புதிர்கள் ரொம்ப எளிமையாகவே அமையப்போகுது. புதிர்களுக்கு பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக குறிப்புகள் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா? இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது. அது வந்து உங்களுக்கு முன்பாகவே குறிப்பாகவே நான் சொல்லிட்டேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்தாக தான் அமையப்போகிறது. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து இருக்குது இல்லையா? அந்த மூ அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து, ஆரம்ப எழுத்தாக வரக்கூடியது. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு, இது வந்து குதிச்சு குதிச்சு ஓடும் அப்படின்னு கூட சொல்லலாம். தத்தி தத்தி ஓடும், தாவி தாவி ஓடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து மூ. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிருக்கான கூடுதல் ஒரு குறிப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு குறிப்பு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் சொல்லியாச்சு. இந்த பாகத்தில் நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமான கண்கள் இருக்கக்கூடியது இந்த பாகம்தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்ற அதே முதல் எழுத்தான மூ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது ஒரு உடல் பாகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் எழுத்து வந்து மூ. மொத்தம் 3 எழுத்துக்கள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதற்கு அடுத்தபடியாக உள்ள குறிப்பும் புதிரும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, இது ஒரு விலங்கு. இது ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஊர்வன வகையை சார்ந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் பல்வேறு வகை வடிவங்களில் பல்வேறு வகைகளில் இருக்கும். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து மூ. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மூ அப்படிங்கிற எழுத்து தான். முதல் எழுத்து. மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு,
ஆங்கிலத்தில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, ஃபஸ்ட்டு வர்றோம், போட்டிகளில் வந்து முதலாவதாக வர்றோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வர்றோம்னு ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல். மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது நவரத்தினங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 9 இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் அப்படின்லாம் வரும் இல்லையா, அந்த சொற்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஒன்று. மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்த எழுத்துக்கள் 3. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது கடைசியாக இருக்கிறத இப்படி சொல்லுவாங்க. அதே போல் நிறைவடைந்தது, நிறைவுற்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் நண்பர்களே இன்றைக்கான அந்த புதிருக்கான குறிப்புகள். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே எழுத்தான மூ, அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இது சார்ந்த, அதாவது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, ஐவகை நிலங்களில் ஒரு நிலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மேலும் ஒரு குறிப்பு, ஐவகை நிலங்களில் வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது 2வதாக வரக்கூடிய நிலம். அடுத்த ஒரு குறிப்பு, இது வந்து ஒரு மலரின் ஒரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு மலர் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து மூ. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான புதிர்களையும் அதற்கான குறிப்புகளையும் வச்சு ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிர்களும் அதற்கான எளிமையான குறிப்புகளும் பார்த்தோம். இது போன்ற ஒரு அருமையான ஒரு புதிர்கள் வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.